வெல்கம் டு த கிளாஸ் மை டியர் சில்ட்ரன். பெண்ணுனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். பெண்களுக்கு நிறைய அன்பு இருக்கும், பண்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இதுதான் பெண்களுடைய கேரக்டரே. ஆனால் இன்னொரு விதம் இருக்குது. பெண்ணுக்கு அன்பு பண்பு எல்லாமே இருந்தாலும் வீரமும் கலந்துருக்கும். அந்த வீரத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு பெண்ணின் கதையைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் மியூலனின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாமா? மியூலன், இந்த கதையின் கதாநாயகி மியூலனின் தந்தை. அவர் ரொம்ப நோயுற்றவர், ரொம்ப வயதானவர். மியூலனின் சகோதரன், அது ஒரு சின்ன குழந்தை. சீன தேச வீரர்கள், போர் வீரர்கள் இவங்க. மருத்துவர், பேரரசர், சீனாவை ஆளும் பேரரசர். இவ்வளோ பேர் தான் இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ். இப்போ கதையை பார்த்துடலாமா? மியூலன் தன்னுடைய வீரத்தால் தன் தாய் நாட்டை எப்படி காத்தாள் அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கதை கேட்க தயாரா? கதையை சொல்லிடலாமா? பல வருடங்களுக்கு முன்னாடி சீனா போரின் விளிம்பில் இருந்தது. அதனுடைய பேரரசர் ஒரு ஆணையிடுகிறார். என்ன ஆணை அப்படின்னா, குடும்பத்திலிருந்து ஒரு ஆண்மகன் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுறாரு. சீனாவில் ஒரு சின்ன கிராமத்தில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தவள் தான் மியூலன். இந்த செய்தியை கேட்கும்போது மியூலன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, துணி துவைச்சிக்கிட்டு இருந்தா தன்னுடைய வீட்டின் வெளியே. சரி, இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஓடி வீட்டுக்குள்ளே போகிறான். அப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்றா. அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா, ஒரு மரத்துண்டை செதுக்கி கொண்டு இருந்தார். அப்பா, நியூஸை கேட்டியாப்பா? செய்தி என்னன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பாவும், ஆமாம்மா கேட்டேன், நான் இனிமேல் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கிளம்பணுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் செதுக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வுட் பீஸ், அதை தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு அவர் ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறார். உடனே மியூலன் என்ன சொல்கிறா, அப்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்லப்பா, இப்போ எப்படி நீங்கள் போய் அங்கே போரிட போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னம்மா பண்ணுறது, நான் தான் கண்டிப்பாக போயாகணும். உன் தம்பி அவன் சின்ன பையன் இல்லையா, அவனை போர்க்களத்துக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா, உண்மைதான், எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுங்கப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் டீயை அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய ஸ்வாட், அதாவது வாளை எடுத்து தன்னுடைய முடியை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அழகான கூந்தல் வைத்திருந்த அந்த லாங் ஹேரை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவுடைய துணிகளை எடுத்து அணிகிறார். திரும்ப அவங்க அப்பா கிட்ட வராங்க. அப்பா என்னை பாருங்கப்பா, இப்போ நான் உங்களுக்கு பையன் மாதிரி தெரிகிறேனா? நான் உங்கள் மகன் தானே, இப்போ நான் போகிறேன்ப்பா உங்களுக்காக, சைனாக்காக போரிடுறதுக்கு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. போகக்கூடாது, நீ கண்டிப்பாக போகவே கூடாதுமா, இதை பண்ணவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூலன் சொல்கிறான். அப்பா நீங்கள் எனக்கு குங்ஃபூவில் பயிற்சி கொடுத்துருக்கீங்க, எனக்கு போரிட தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மியூலன் சொல்கிறா. அது மட்டும் இல்லைப்பா, எனக்கு வாளை எப்படி வீசணும்னு கூட நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாளை அப்படியே சுற்றி முற்றி வீசி காட்டுறா அவங்க அப்பாவுக்கு. அதுக்கு இப்போ என்னம்மா செய்கிறது, நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கலைகளை உனக்கு கற்றுக் கொடுத்தேன், இப்படி போரிட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் உனக்கு கற்றுத்தரவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ ஒரு பெண் என்று தெரிந்தால் உன்னை கண்டிப்பாக கொன்னுருவாங்க, நீ தயவு செஞ்சு போகாதம்மா அப்படின்ட்டு அவங்க அப்பா தடுக்கிறாரு. அட போங்கப்பா, யாருமே என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பை சொல்லிட்டு, தம்பியை பார்த்துக்கோங்கப்பா, பத்திரமா இருங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு குதிரையில் ஏறி அவள் புறப்பட்டாள். எங்கே புறப்பட்டிருப்பாள் நினைக்கிறீங்க? பேரரசரின் படையில் சேர புறப்பட்டு சென்றாள் மியூலன். ஆர்மியில் சேர்ந்தாச்சு, யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு தைரியமான போர் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நிரூபிச்சிட்டாங்க மியூலன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 பேரை கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு. நீங்கள் இந்த 10 பேரை நல்லா ட்ரெயின் பண்ணு, அவங்களுக்கு நல்லா போரிட கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை கொடுத்தாங்க, இன்னும் ஒரு 10 பேரை கொடுத்துருப்பாங்க, இன்னும் இவங்களையும் ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு.
சில வருடங்கள் கழித்து மிலனுக்கு இராணுவத்தின் படை தளபதியாகும் வாய்ப்பு கிடைத்தது. இது எப்படி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய வீரம், துணிச்சல் எல்லாத்துக்கும் கிடைத்த பரிசு தான் அந்த படை தளபதி பதவி. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கொடிய நோய் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு. அதாவது காய்ச்சல் வந்தது. எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. மிலனையும் அது விட்டு வைக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணும்போது டாக்டருக்கு தெரிஞ்சு போகுது அவங்க ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அவர் வந்து வெளியே வந்து உண்மையை வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னது, படைத்தளபதி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்கள் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்கும்? எப்படி நம்மளை ஏமாற்றி இருக்கிறா? ஒரு பெண்ணுக்கு கீழே வந்து நம்ம போராடி இருக்கோமா? கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அவளை தண்டிச்சே ஆகணும், அவள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கத்தி தள்ளுறானுங்க. இப்படி அவங்க கூச்சலிட்டு கொண்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க இல்லையா, நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பகுதியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் படை தளபதியை விட்டு தள்ளியே இருங்கள், அவங்க பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்ற நினைக்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு படை வீரன் ஓடி வந்து சொல்கிறான், எல்லாரும் கேளுங்க, பக்கத்து நாட்டுக்காரன் திடீர் தாக்குதல் நடத்த வந்திருக்கான், தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரன் வந்து சொல்லுறான். இதை கூடாரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மிலன் தன்னுடைய போரிற்கான ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வருகிறாள். அவ்வளோ காய்ச்சல் மிலனுக்கு. அவளுக்கு இன்னும் அந்த வலிமையே வரவே இல்லை. இருந்தாலும் நிமிர்ந்து நிற்கிறா மிலன். எதிரி வரும்போது எப்படி பதுங்கி இருந்து தாக்குவது அப்படிங்கிறதும் மிலனுக்கு நல்லாவே தெரியும். சோல்ஜர்ஸ்க்கு அவளை பிடிக்காமல் இருந்தாலும் மிலன் சொல்கிறது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே நம்பினாங்க. அதனால் மிலன் சொன்ன மாதிரி அவள் எங்கெங்கே பதுங்கி இருக்கணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல போய் எல்லாரும் பதுங்கி இருக்கிறாங்க. இது நல்லா வேலை செஞ்சது, இந்த திட்டம் நல்லாவே வேலை செஞ்சது. அந்த போரில் அவங்க ஜெயித்தாங்க. அவ்வளோ பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. ஓகே, இப்போ போரும் முடிஞ்சது, சைனாவையும் காப்பாற்றியாச்சு. இப்போது மிலன் ஒரு பெண் அப்படிங்கிறத பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. அவள் பெண்ணாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தா என்ன, சைனா காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு எல்லாருமே இருந்தாங்க. பேரரசர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். மிலனால தான் இந்த போரில் ஜெயிக்க முடிந்தது அப்படின்னு பேரரசருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பெண்களுக்கு எதிராக அவர் போட்டிருந்த எல்லா ஆணைகளையுமே அவர் ரத்து பண்ணிடுறாரு. மிலன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, நீ இந்த அரண்மனையிலே இருந்துக்கோ, எனக்கு ஒரு ராயல் அட்வைசர், அதாவது அரச ஆலோசகராக இருந்துக்கிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அரசர் அப்படி கேட்ட உடனே மிலன் என்ன பண்ணுறான்னா அவள் அப்படியே குனிஞ்சவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர் தான், ஆனால் நான் இங்கே இருக்கிறத விடைக்கும் என் வீட்டில் தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகே, நீ வந்து இங்கே இருக்க வேண்டாம், இந்த பரிசையாவது எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரிசுகளை வந்து அவளுக்கு அள்ளி வழங்குகிறார். இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இந்த பரிசுகள் எல்லாம் எடுத்துகிட்டு போன அப்படின்னா நான் உன் மேலே என்ன மாதிரி பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நான் உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இந்த பரிசையாச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்ன பரிசு கொடுக்குறாரு அப்படின்னா 6 அழகிய குதிரைகள் கொடுக்குறாரு, 6 போர்வாள்களும் கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மிலன் தன்னுடைய கிராமத்துக்கு வந்தா. அவள் பாதுகாப்பாக வந்துட்டா அப்படிங்கிறத நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சீனாவை காப்பாற்றியது அவர்கள் கிராமத்தில் இருந்த ஒரு பெண் தான் அப்படிங்கிறத நினச்சி அவங்க எல்லாருமே பெருமை அடைந்து மிலனை பாராட்டி மகிழ்ந்தார்கள். கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.